நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா 17/8/2024 அன்னைக்கு பிறக்க போகுதுங்க. இது சனிக்கிழமை பிறக்குது. இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய புண்ணிய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. குறிப்பாக ஆவணி மாதம் 3ஆம் தேதி திங்கக்கிழமை பௌர்ணமி தேதி வருதுங்க. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வாஸ்து நாள் வருது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி அதாவது 26/8/2024 அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வருதுங்க. மிகவும் சிறப்பான நாள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 18ஆம் தேதி அதாவது 3/9/2024 அன்னைக்கு அமாவாசைங்க, செவ்வாய்க்கிழமை வருது. அடுத்து ஆவணி மாதம் 22ஆம் தேதி மிகச்சிறப்பாக வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 30ஆம் தேதி அதாவது 15/9/2024 அன்னைக்கு சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓணம் வருதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாட்கள். குறிப்பாக ஆவணி மாதத்தில் நீங்கள் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 2/9/28ங்க. இதை கரி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் சுப காரிய விஷயங்கள் நாம் எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குங்க. கடன், நாங்கள் பெரிய கடனில் இருக்கவங்க, அந்த கடனை தீர்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 நாட்கள் அதாவது ஆவணி 2/9/28 இந்த 3 நாட்களில் பயன்படுத்தி ஒரு பார்ட்டை நீங்கள் கடன் அடைச்சிங்க அப்படின்னா உங்களோட கடன் படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அப்படின்னா சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 கிரக சேர்க்கை இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிக சிறப்பான அமைப்பு. இந்த ஆவணி மாதம் தொடக்கத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து புதன் கடகத்தில் இருக்காரு. சூரியன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் இருக்காங்க. கேது பகவான் கன்னியிலையும், சந்திரன் மாத தொடக்கத்தில் தனுசுலையும், வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும் இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட கிரகநிலை. இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும், ஆவணி மாதம் 10ஆம் நாள் சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும், ஆவணி மாதம் 15ஆம் நாள் புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் போகிறாங்க. இது இந்த மாதத்தோட கிரகநிலைகளுங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஆவணி மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் முழுமையான பலனை 100% சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு இருக்காங்க, அந்த உங்களோட ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பாதாச்சாரம் என்ன கர்மா வாங்கியிருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்லும் போது தான் 100% அக்யூரேட்டாக வருங்க. அதனால் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான ஒரு தெளிவான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ ஆவணி மாத பலன்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம். விருச்சக ராசி விருச்சக லக்னக்காரங்களுக்கான ஆவணி மாத பலன்களை பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் விசாகம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள் ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த விருச்சக ராசியில் இருக்குங்க. இந்த ராசி அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் இவங்க ராசிநாதனாக வரனால இந்த விருச்சக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும்
பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களோட வேகத்துக்கு மற்றவங்களால ஈடு கொடுக்க முடியாது, அந்தளவு ஒரு விஷயத்தை வேகமாக செய்வாங்க. இந்த விருச்சிகராசிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து காவல்துறையில் கப்பற்படையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், போலீஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை சனி பார்க்குறாரு ப்ளஸ் குரு பார்க்குறாரு. அவங்க ராசியாதிபதியோடு சேர்ந்து குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறனால திருமணம் ஆகாதவர்களுக்கு, இந்த விருச்சிகராசி லக்னக்காரங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இப்போ தீரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிநாதர் உட்காந்து உங்களை ராசியை பார்க்குறாரு. இது குருமங்கள யோகத்தை கொடுக்குது. அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அடுத்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானுங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக பண வரவு, குடும்பத்தில் வந்து 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறனால உங்களோட சகோதரர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மை, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தோட பயணங்கள் போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அடுத்து 3ஆம் இடமான உங்களுக்கு மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குறாரு. தனது 9ஆம் பறவையாக செவ்வாய் பார்க்குறாங்க, புதன் பார்க்குறாருங்க. இது ஒரு அற்புதமான அமைப்புங்க. அதாவது சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியல, சொல்ல காப்பாற்ற முடியலைங்க, எதுக்குடா இந்த வாக்கு கொடுத்தோம் கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த வாக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் குருவோட அருளால் சக்ஸஸ் ஆகும். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான மாதம். அடுத்து 4ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல வக்ரமாகி ஆட்சி பெறாருங்க. அப்போ ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக தீராமல் இருந்துச்சு அப்படின்னா அது டக்குன்னு உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் ஏற்கனவே அந்த இடத்த கேட்டிருப்பீங்க, நாங்கள் இல்லைங்க எங்களுக்கு வேணும், நாங்கள் இப்போ தரக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களா கூப்பிட்டு வழியை வந்து இந்த நிலத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி தாயோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம், புது கார் வாங்கணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன், கட்டாயம் திடீர்னு ஒரு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 5ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. உங்களோட குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனோட பார்வைப்படுதுங்க. குறிப்பாக உங்களோட பெண் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு யோகம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கு. அடுத்து 6ஆம் அதிபதி உங்களோட ராசிநாதன் தாங்க, அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்கள் மனைவிக்கு உத்தியோகம் கிடைக்கிறது, உங்கள் மனைவிக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கும்போது சுக்கிர பகவான்ங்க. இவர் வந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் மாதத்தோட ஆரம்பத்தில். அப்போ உங்கள் வாழ்க்கை துணையோட தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்களோட தொழிலும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ரொம்பவே பண வரவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் இருக்குது. அடுத்து 8ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் மட்டும் உங்களுக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாருங்க. அப்போ உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் என்னங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நல்ல ஓய்வு இருக்கணும். அப்படிங்கும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. 9ஆம் இடத்துல புதன் வக்ரமாக இருக்காருங்க. பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வக்ரம் பெற்ற புதன் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், பயன்படுத்திக்கோங்க. 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரனுங்க. இது ஆட்சி 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்காருங்க, அதுவும் சூரியன். அப்போ உங்களுக்கு கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். தந்தையின் மூலியமாக தந்தைக்கும் உங்களுக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். தந்தை தொழில் பண்ணுறவங்களுக்கும் அப்பாவோட தொழிலை நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. அதே மாதிரி மாதத்தோட பிற்பகுதியில் அங்கே சுக்கிரன் வந்துடுறாரு, அங்கே கொஞ்சம் நீசமாகிறாரு. இது கொஞ்சம் சரியில்லாத அமைப்புங்க. அப்போ உங்களுக்கு லாபம் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தருங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலுக்காக நீங்கள் இந்த சமயத்தில் ஒரு தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்துட்டு விரைய செலவுகள் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தாங்க கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஒரு 75% சாதகமாக இருக்குங்க. இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும்னா முருகன் வழிபாடும் துவரம்பருப்பு தானம் பண்ணுறதும் இன்னும் இந்த மாதத்தை உங்களுக்கு சிறப்பான மாதமாக மாற்றி கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.